வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அமைச்சர் ஆலோசனை சொல்ல வேண்டியது டத்தோஸ்ரீ சரவணனுக்கே. ஜம்ரி வினோத் மீண்டும் பாய்ச்சல். சமயம் சார்ந்த பொது விவாதங்கள் நடத்தப்படக்கூடாது என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆலோசனை சொல்ல வேண்டியது முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ சரவணனுக்கே என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து இன்று மீண்டும் பாய்ச்சல் காட்டியுள்ளார். சமயம் சார்ந்த சர்ச்சைக்குரிய விவகாரங்கள் பொதுவில் விவாதிக்கக்கூடாது என்று அமைச்சர் டத்தோ ஆரன் அகோடாகாங் முன்வைத்துள்ள ஆலோசனையில் தமக்கு மாற்று கருத்து இல்லை என்று ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். ஆனால் அமைச்சர் டத்தோ ஆரன் அகோடாகாங் இந்த ஆலோசனையை சரவணனிடம் தான் தெரிவிக்க வேண்டும். காரணம், இந்த பொது விவாதத்திற்கு முதலில் களம் அமைத்ததும் சவால் விட்டதும் சரவணன் தான் என்று ஜம்ரி வினோத் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். தங்களுக்கிடையிலான பொது விவாதம் 2 கோணங்களில் மட்டுமே இருக்கும் என்பதால் சரவணனின் சவாலை தாம் ஏற்றதாக ஜம்ரி குறிப்பிட்டார். அதேவேளையில் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டுமானால் அதனை விவாதித்துதான் ஆக வேண்டும் என்பதால் இந்த விவாதத்தை தாம் ஆதரித்ததாக அவர் தெரிவித்தார். எனினும் காவடியாட்டம் மற்றும் இந்து மதம் தொடர்பில் தாம் பதிவேற்றம் செய்துள்ள கருத்து தொடர்பாக மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் தவறு செய்துவிட்டதாக ஒப்புக்கொண்டு இந்த பொது விவாதத்தில் பங்கேற்பதிலிருந்து விலகுவதாக பகிரங்கமாக அறிவித்திருப்பாரேயானால் அவரின் அந்த முடிவை தாம் திறந்த மனதுடன் வரவேற்பதாக ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தொடர்புடைய ஒரு வீட்டில் 177 மில்லியன் ரிங்கிட் பெருமானமுள்ள ரொக்கப்பணம் தங்கக்கட்டி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பில் இதுவரையில் 36 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 32 பேர் சாட்சிகள் ஆவர். இதர 4 சந்தேக நபர்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அறிவித்துள்ளது. இன்னும் 23 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்படவிருக்கிறது. வங்கி ஆவணங்கள் கிடைப்பதற்கும் SPRM விண்ணப்பித்திருப்பதாக இன்று வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு சாலைகளில் 4 நாட்களுக்கு வர்த்தக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அறிவித்துள்ளார். நோன்பு பெருநாளுக்கு முன்னதாக மார்ச் 29, 30 ஆகிய தேதிகளிலும் பெருநாளுக்கு பிறகு ஏப்ரல் 5, 6 ஆகிய தேதிகளிலும் வர்த்தக வாகனங்கள் சாலையை பயன்படுத்த அனுமதி இல்லை என்று காஜாங்கில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஆந்தனி லாக் இதனை தெரிவித்துள்ளார். சபாவில் நிகழ்ந்ததாக கூறப்படும் மிகப்பெரிய ஊழல் விவகாரம் கடந்த ஆண்டு வெளிச்சத்திற்கு வந்த போதிலும் அது குறித்து எந்தவொரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படாதது தொடர்பில் நாளை ஒரு முக்கிய விவகாரத்தை தாம் அம்பலப்படுத்தப் போவதாக லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பின் பொறுப்பாளர் லத்தீஃபா கோயா தெரிவித்துள்ளார். அந்த ஊழல் தொடர்பில் ஆக கடைசியான நிலவரத்தை தாம் அம்பலப்படுத்தப் போவதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் லத்தீஃபா கோயா குறிப்பிட்டுள்ளார். ஜோஹோர் இடைக்கால சுல்தான் துங்கு மகோத்தா இஸ்மாயிலின் மெய்க்காவலர் ஒருவர் மாற்றுத்திறனாளியான ஹேலிங் ஓட்டுநரை தாக்கியது உட்பட பல்வேறு விவகாரங்களை அம்பலப்படுத்துவதிலும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதிலும் லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பு போராடி வருகிறது. அந்த அரசு சாரா இயக்கத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவரான லத்தீஃபா கோயா சபா மாநில அரசு குத்தகையை பெற்றுத் தருவதில் தங்களுக்கு இடையில் கிடைக்கக்கூடிய லஞ்ச பணம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாடி கொண்டிருந்ததாக கூறப்படும் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மலாய் மொழி வளப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தாய்மொழி பள்ளிகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று செனட்டர் ஒருவர் மேலவையில் இன்று பரிந்துரை செய்துள்ளார். மலாய் மொழியுடன் வரலாற்று பாடத்தின் கற்றல் கற்பித்தல் முறையும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று செனட்டர் டத்தோ டாக்டர் அசார் அஹ்மத் வலியுறுத்தி உள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 152வது விதி தாய்மொழி பள்ளிகளை அனுமதிக்கிறது என்றாலும் மலேசியாவின் உண்மையான முகத்தை பிரதிபலிக்க தேசிய வரலாற்றுக்கான தரநிலைகள் அனைத்து பள்ளிகளிலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் அசார் அஹ்மத் கேட்டுக்கொண்டார். தாம் வாடகைக்கு எடுத்துள்ள 2 கொண்டோமினியம் வீடுகளில் முக ஒப்பனைக்கான பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை சேவையை சட்டவிரோதமாக நடத்தி வந்த அந்நிய நாட்டு மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் டேசபட்டாலிங் மற்றும் புக்கிச்சாலில் ஆகிய பகுதிகளில் உள்ள 2 ஆடம்பர அடுக்குமாடி வீடுகளில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் அந்த அந்நிய நாட்டவர் பிடிபட்டார்.
உளவு தகவல் அடிப்படையில் இன்று காலையில் 11 மணி அளவில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அந்த மருத்துவர் உட்பட 9 வியட்நாம் பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 2 பெண்களும் அடங்குவர். ஒவ்வொரு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கும் அந்த மருத்துவர் 1000 ரிங்கிட் முதல் 15,000 ரிங்கிட் வரை கட்டணம் வசூலித்து வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு எதிரான 1MDB வழக்கு விசாரணை தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வேளையில் நஜீப்பின் முகநூல் பதிவில் அண்மைய பதிவேற்றங்கள் இவ்வழக்கு தொடர்புடையது என்று இன்று நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. தனக்கு எதிரான வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் பட்சத்தில் அது தொடர்பாக கருத்துரைக்கவோ விமர்சிக்கவோ கூடாது. ஆனால் நஜீப் முகநூலில் வழக்குகள் தொடர்புடைய கருத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்படுவது ஏற்புடைய செயல் அல்ல. இது வழக்கை பாதிக்கும் என்று நீதிபதியிடம் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அஹ்மத் அக்ரம் கரைப் தெரிவித்தார். நஜீப் முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட 2 கட்டுரைகளை அஹ்மத் அக்ரம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். இச்செயலுக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி டத்து காலின் லாரன்ஸ் செக்யூராவை துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டுக்கொண்டார். 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த இசை அமைப்பாளர் வரிசையில் A.R. ரஹ்மான், அனிருத், சந்தோஷ் நாராயணன், யுவன் சங்கர் ராஜா, G.V. பிரகாஷ், ஷான் ரோல்டன், கோவிந்த் வசந்தா, ஜிப்ரான். உங்களுக்கு பிடித்தமான இசை அமைப்பாளரை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். நாடாளுமன்ற சேவை சட்டம் மீண்டும் கொண்டு வரப்பட்டது மூலம் நாடாளுமன்றத்தை குறிப்பிட்ட தரப்பினர் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் என்று தாம் அஞ்சுவதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது அச்சம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சேவை சட்டம் துன் மகாதீரின் ஆட்சியில் கடந்த 1992ஆம் ஆண்டு அகற்றப்பட்டது. அகற்றப்பட்ட சட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்தது மூலம் நாடாளுமன்றத்தில் சேவையாற்றுவதற்கு ஆள் எடுப்பதில் பாரபட்ச போக்கு கடைபிடிக்கப்படலாம் என்று துன் மகாதீர் விமர்சனம் செய்துள்ளார். இந்த சட்டம் மறுவரவு மூலம் நாடாளுமன்ற சேவைக்கு ஆள் எடுக்கும் அதிகாரம் மீண்டும் JPA எனப்படும் பொதுச்சேவை இலாக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் கொண்டாடப்படவிருக்கும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு பினாங்கு கொடிமலைக்கு பொதுமக்கள் சென்று வருவதற்கு இலவச பேருந்து சேவை வழங்கப்படவிருக்கிறது. பினாங்கு ரேபிட் பேருந்து நிறுவனம் மற்றும் பினாங்கு மாநில அரசு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இந்த பேருந்து சேவை வழங்கப்படுவதாக புக்கெட் பண்டேராவை நிர்வகித்து வரும் பினாங்கு கொடிமலை வாரியம் அறிவித்துள்ளது. பொது விடுமுறையின் போது கொடிமலை வளாகத்தில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க இந்த முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த வாரியம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப 2030ஆம் ஆண்டிற்குள் கார்பன் வெளியேற்றத்தை முழுமையாக கட்டுப்படுத்தும் பினாங்கு மாநில அரசின் தூர நோக்கு திட்டத்திற்கு உதவியாக இந்த முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த வாரியம் குறிப்பிட்டுள்ளது. பேரா அயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அம்னோ சார்பில் போட்டியிடக்கூடிய பரிசான் நேஷனல் வேட்பாளரின் பெயர் வேட்புமனு தாக்கல் தினத்திற்கு 1 வாரத்திற்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டுவிடும் என்று அம்னோ தலைவர் டத்துஸ்ரீ அஹமத் ஜயத் ஹமிடி தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் ஆக கடைசியாக வேட்பாளர் சுருக்கப்பட்டியலில் 6 பேர் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் பெரும் பகுதியினர் தாப்பா அம்னோவைச் சேர்ந்தவர்கள் என்று பரிசான் நேஷனல் தலைவருமான அஹ்மத் ஜாஹித் குறிப்பிட்டார். ஜோஹர் மாநிலம் முழுவதும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை ஏக காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் மாபோ எனும் சிறப்பு சோதனை நடவடிக்கையில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்திய 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 482 சம்மன்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்று ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்து குமார் முத்துவேல் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்கள் 20க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதுடையவர்கள் ஆவர். வாகனத்தில் பதிவு எண்பட்டை இல்லாதது, மற்ற வாகனங்களுக்கு இடையூறு விளைவித்தல் முதலிய போக்குவரத்து குற்றங்களுக்காக 482 சம்மன்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக டத்து குமார் குறிப்பிட்டார். கிள்ளான் பண்டா பொட்டானிக் பகுதியில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த கைகலப்பை தடுக்க முற்பட்ட ஒரு பேரங்காடியின் பாதுகாவலரை கார் மோதியது. இதில் அந்த பாதுகாவலர் இடுப்பு முறிவுக்கு ஆளாகியுள்ளார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் நிகழ்ந்ததாக தென்கிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP சா ஹோங் ஃபாங் தெரிவித்தார்.
33 வயதுடைய அந்த பாதுகாவலர் கிள்ளான் துங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் 43 வயதுடைய நபரை போலீசார் இன்று பிற்பகலில் கைது செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.